இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு சிறு தியானம். ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு 99 வயசில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஆல்மோஸ்ட் 100. உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன், உனக்கு ஈசாக்குன்னு பேர் வை அப்படின்னு. அவர் அந்த வார்த்தையை பேசும்பொழுது, ஒரு உதாரணத்துக்கு சொன்ன, நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன், நான் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவருடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, அவருடைய சரீரம் முழுசாக செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் தரிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் செத்து போச்சு. ஆனால் வேதன் சொல்லுகிறது, அதை அவன் எண்ணாதிருந்தான். அதாவது தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய இயலாமை, தன்னுடைய பலவீனம், அந்த நேரத்தில் அந்த அற்புதம் நடக்கக்கூடிய சாத்தியமே தன்னுடைய சரீரத்திலையும் தன்னுடைய மனைவியுடைய சரீரத்திலையும் இல்லை அப்படின்னு தெரியும், கிளியராக தெரியும் இது இல்லைன்னு. ஆனாலும் அந்த ஸ்டேட்டை அவன் தன் மைண்டுக்குள்ளே கொண்டு வரல, அதை எண்ணாதிருந்தான். ஏன் அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர், அந்த வார்த்தையை சொன்னவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஆபிரகாம் அறிந்திருந்தான். அதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவனானான். அல்லேலூயா. இதுதான் ஸ்டேட். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வியாதி இருக்குது, ஏதோ ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலைக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கும் சம்மந்தமே இல்லை. அது நடக்கக்கூடிய ஏதுவே கிடையாது. ஏதுவில்லாத இருந்தோம், சொன்னவர் இன்னார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வோமானால் அதை நாம் விசுவாசிப்போம். ஆமேன். அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். பாருங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எபிரேயரில் கூட சொல்லப்பட்டிருக்கு, அந்த விசுவாசம் அவனுடைய சரீரத்தை உயிர் பெற செய்து, அந்த விசுவாசம் செத்து போயிருந்த சாராளுடைய கர்ப்பத்தை திருப்பி உயிர் பெற செய்து, திருப்பி ரினியூ பண்ணிது. எல்லாமே கம்ப்ளீட்டாக எப்படி முன்னாடி இருந்துச்சோ எல்லாமே திருப்பி மாறுது. எப்படி அப்படின்னா, ஒரே ஒரு நம்பிக்கையில், விசுவாசத்தில் சொன்னவர் இன்னார் என்று சொல்லி அவன் நம்பினபடினால செத்தது எல்லாமே திருப்பி உயிர் பெற்றுச்சான். பாருங்க. அல்லேலூயா. அவர் மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகிற தேவன். சரி, இது ஆபிரகாமுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அதே ரோமரில் சொல்லியிருக்கு 4:24, அவனுக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும், அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே ஆகும். எப்படியே ஆகும்? ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, வசனம் வருது, வார்த்தை வருது அப்படின்னா, அந்த சூழ்நிலைக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் அந்த சூழ்நிலைக்கும் அந்த சிச்சுவேஷன் சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம விசுவாசிக்கும் பொழுது, சொன்னவரை நம்பும் பொழுது, வார்த்தையை பிடிக்கும் பொழுது நமக்கும் அது அப்படியே எண்ணப்படும், அது அப்படியே ஆகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.